சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 18வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்ன, அதை முதல்ல பார்த்துடுவோம். அந்த காட்சிக்கு முதல்ல போயிடுவோம். என்னன்னா, இப்போது விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு தான் யாகம் செய்த இடமான சித்தாசிரமத்திலிருந்து புறப்பட்டு ஜனகனுடைய இருப்பிடமான மிதிலையை நோக்கி செல்கிறார். இப்ப யோசித்து பாருங்கள், ராமலக்ஷ்மணர்கள் இளவரசர்கள். இளவரசர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா அதுக்கு பிரம்மாண்டமான தேர் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு மன்னர் என்று சொன்னால் அல்லது மன்னருடைய வாரிசுன்னு சொன்னா அவங்களுக்குன்னே இருக்கும் இல்லையா, இந்த 4 வகை சேனை, ரத கஜ துரக பதாதிகள், ஆனை புறவி தேரோடு காலாட்படைன்னு இந்த படைகள்லாம் புடைசூழ அவர்கள் செல்வார்கள். முனிவர்கள்லாம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் போகணும்னா நடந்து செல்வார்கள். அல்லது அந்த காலத்துல சகடம்னு சொல்லக்கூடிய மாட்டு வண்டிகள், நம்ம கார்ட்டுன்னுலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வண்டிகளிலே அந்த காலத்தில் முனிவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணாலாம், அப்படிப்பட்ட மாட்டு வண்டியிலே இந்த முனிவர்களோடு ராமலக்ஷ்மணர்கள் சித்தாசிரமத்தில் இருந்து மிதிலையை நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த பயணத்தின் போது ராமன் எப்படி புன்னகை செய்தான்ங்கிறத தான் இந்த 18வது ஸ்லோகத்திலே அனுபவிக்க போகிறோம். நீங்கள்லாம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க இப்போது தயாராக இருப்பீர்கள். வாங்க, முதல்ல நாம ஸ்லோகத்தை சேவிச்சு ராமனுடைய புன்னகையை அனுபவிச்சுடுவோம். அதுக்கப்புறம் அர்த்தம் என்னங்கிறதையும் பார்ப்போம். ஸ்லோகம்: யாத்ரா ரதைர் கஜதுரங்க பதாதிபிக்கிம் ஹிருத்யா தவாத சகடீபிரியம் முனீனாம் இத்தம் முனௌ வததி ராம தவானநேயத் மந்தஸ்மிதம் ததிதமித்யவதாரயாமி. ராமா, நீ விஸ்வாமித்திரரோடும் மற்றைய முனிவர்களோடும் ஜனகன் யாகம் செய்யக்கூடிய மிதிலையை நோக்கி பல சகடங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டு வண்டிகள், அந்த மாட்டு வண்டிகளிலே நீ பயணித்து செல்கிறாய். அப்படி போகும்போது விஸ்வாமித்திரர் ராமா உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்னார். விஸ்வாமித்திரர் கேட்ட கேள்வி என்னன்னா, ராமா, நீயோ இளவரசன், ரொம்ப மென்மையானவன், அப்படியே ஜம்முன்னு ரத கஜ துரக பதாதிகளோடு தான் நீ பயணிப்பாய். அப்படி தேர்ல போனது உனக்கு பிடிச்சிருக்கா? யாத்ரா ரதைஹி கஜதுரங்க பதாதிபிக்கிம், நன்னா பிரம்மாண்டமா அரச மரியாதையோடு செய்யக்கூடிய பயணம் உனக்கு பிடிச்சிருக்கா? அல்லது ஹிருத்யா தவாத சகடீபிரியம் முனினாம், நாங்க முனிவர்கள் எல்லாம் எங்களோட சகடம்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியெல்லாம் உருட்டிண்டு பயணிக்கிறோம் அல்லவா. பொதுவாகவே மாட்டு வண்டின்னா ஓட்டி கொண்டு செல்வதுங்கிறதோட உருட்டி கொண்டு செல்வதுன்னு தான் வேடிக்கையா சொல்றாங்க. அப்படி நாங்க ஏதோ உருட்டிண்டு போறோம், இது உனக்கு மகிழ்ச்சியா இருக்கா என்று விஸ்வாமித்திரர் கேள்வி கேட்டார். அப்ப ராமா, நீ என்ன செய்தாய்னா, இத்தம் முனௌ வததி ராம தவானநேயத், இப்படி முனிவர் கேள்வி கேட்க நீ அவருக்கு வார்த்தையால பதில் சொல்லல, புன்னகையாலேயே பதில் சொன்னடா ராமா. மந்தஸ்மிதம் ததிதி அவதாரயாமி, அப்போது நீ ஒரு புன்னகை செய்தாய். அந்த புன்னகை மூலம் என்ன சொன்னா, என்ன ரிஷியே இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேள், எத்தனை யானை தேர் குதிரை காலாட்படை இருந்தாலும் அது எனக்கு ஆனந்தம் தராது. சான்றோர்கள் முனிவர்கள் பக்தர்கள் ஞானிகள் உங்களோடு சேர்ந்து மாட்டு வண்டியில பயணித்தாலும் இதுதான் எனக்கு ஆனந்தம்ங்கிறத ராமா உன் புன்னகையாலேயே நீ தெரிவித்தாயே. தத் இதமிதி அவதாரயாமி, அந்த புன்னகையைத்தான் நீ வடுவூரிலும் காட்டுகிறாய் என்று நான் புரிந்து கொள்கிறேன்னு சொல்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து கேட்டார், உனக்கு ரதகஜ துரக பதாதிகளோடு பயணிக்கிறது பிடிக்குமா, எங்களோடு மாட்டு வண்டியில போறது பிடிக்குமான்னார். புன்னகையாலேயே ராமன் பதில் சொல்லிட்டான். அப்ப 3 விஷயங்கள். புன்னகைக்கான காரணம் என்ன? முனிவர்களோடு பயணிப்பதுதான் தனக்கு ஆனந்தம். அது நடந்து போனாலும் மாட்டு வண்டியில் போனாலும் படகில் போனாலும் கூட பயணிக்கிறவர் யார், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம எதுல போறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன நோக்கத்துக்காக போறோம், யாரோடு போகிறோம், எந்த இலக்கை நோக்கி போகிறோம், அதுதானே முக்கியம். அப்போ முனிவர்களோடு சேர்ந்து செல்கிறோம், ஒரு நல்ல யாகத்துக்காக போகிறோம் என்றால் இதற்கு மேல் வேறு என்ன வேணும்? அப்ப அதுதான் தனக்கு ஆனந்தம் என்று ராமபிரான் கருதுகிறான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு ஒரு பெரிய செய்தி சொல்கிறது. அது என்ன செய்தினா, அந்த ரத கஜ துரக பதாதிகளை விட முனிவர்கள் நிறைய பேர் இருக்கான்னா அவர்களோடு மாட்டு வண்டியில் போவதையே அவன் விரும்புறான் இல்லையா. அது போலத்தான் பகவானுக்கு வைகுண்டத்துல அங்க இல்லாத செல்வமே கிடையாது. அத்தனை முக்தாத்மாக்கள் நித்திய சூரிகள் எல்லாரும் சூழ்ந்திருந்து அற்புதமான உலகமா இருக்கு வைகுண்டம்.
ஆனா அவனுக்கு அது பிடிக்கலையாம். இங்கே பக்தர்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம், ராமனுடைய புகழை பாடுகிறோம். ஏன் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள்லாம் தினந்தோறும் புன்னகை ராமாயணத்தை சொல்லி சொல்லி அவன் புன்னகையை ரசிக்கிறான்னா இந்த பக்தர்கள் மத்தியில் இருப்பதைத்தான் பகவான் விரும்புகிறான். அப்போ செல்வத்தையோ செழிப்பையோ பட்டாடோபத்தையோ ஆடம்பரத்தையோ இறைவன் விரும்பவில்லை. பக்தர்களான உங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் வசிக்கணும், அதுதான் பகவானுடைய ஆசை. அதைத்தான் இந்த புன்னகை மூலமாக ஒரு செய்தியாக உணர்த்துகிறான். சரி, இப்ப இந்த புன்னகையை அனுபவித்து ராமனை துதி செய்தால் என்ன பலன்? எப்பவும் சொல்ற மாதிரி அனுபவிக்கிறதே பலன், அது ஒரு புறம். அத்தோடு என்ன பலன்னா ஸ்லோகத்தோடு சேர்த்து பலனையும் பார்த்துடுவோம். யாத்ரா ரதைர் கஜதுரங்க பதாதிபிஹ்கிம் ஹிருத்யா தவாத சகடீபிரியம் முனீனாம் இத்தம் முனௌ வததி ராம தவானனேயத் மந்தஸ்மிதம் ததிதமித்யவதாரயாமி என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி சீதாராமர்களை வழிபட்டால் சாது சங்கமம், சத் சங்கம் என்று சொல்வார்கள், அடியார்களோடு கூடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லி சீதாராமர்களை வணங்கினால் ராமனுடைய புன்னகையே அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும். அடியார்களோடு என்றும் கூடியிருந்து குளிரக்கூடிய பாக்கியம், சத் சங்கம், பக்தர்களோடு தொடர்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கிட்டும். அது கிட்டட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இனி அடுத்த ஸ்லோகம், இப்போவே பக்தர்கள் கூட்டம்னு சொல்லியாச்சு இல்லையா, அதனால அடுத்த ஸ்லோகம் பாருங்கள். எல்லாமே 100 100 100னே வரும், 100 செஞ்சுரினே வரும். அப்படி ஒரு அற்புதமான ஸ்லோகம் வில்லூர் சுவாமி பண்ணி இருக்கிறார். புன்னகையை அனுபவித்து காத்திருந்து அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.